வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் இரண்டாம் டிவிகே என்டிகே போர் பார்த்தோம்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி டிவிகே கட்சி அவங்களோட மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சீமான் அவர்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிவிகே கட்சிக்காரங்களும் என்டிகே கட்சிக்காரங்களும் சோஷியல் மீடியாவில் காரசாரமாக கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா சீமான் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். சீமான் அவர்கள் இதை செஞ்சதுக்கப்புறம் டிவிகே தொண்டர்கள் சீமான் அவர்களை சோஷியல் மீடியாவில் காட்டாமல் விமர்சிக்கிறாங்க. அதே போல் என்டிகே கட்சிக்காரங்களும் டிவிகே கட்சிக்காரங்களையும் அப்புறம் விஜய் அவர்கள் மேலேயும் நிறையா விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக இரண்டாம் டிவிகே என்டிகே போர் பார்த்தோன்னா ரொம்ப காட்டமாக இப்போ சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்களை நடக்கும்போது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு முக்கியமான இஷ்யூவை பற்றி நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். குறிப்பாக இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. பிரசாந்த் கிஷோர், சுனில், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸை பற்றி நிறையா விஷயங்கள் நியூஸ் மீடியாலலாம் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவில் இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டாக பார்க்குறேன். குறிப்பாக பிஜேபி ஸ்டார்டிங்கில் இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங் குரூப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரியான கன்சல்டன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. எல்லா பெரிய கட்சியுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனியை உள்ளே கொண்டு வராங்க. அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்து அந்த கட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கட்சி ஐபேக் மாதிரியான ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனியை உள்ளே கொண்டு வராங்கன்னா, அவங்களுக்கு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வராங்கன்னா, அந்த கட்சி கையில் நிறைய பணம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அது காட்டுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனிஸ்லாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை செலவழிச்சாதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை ஒரு கட்சி ஹையர் பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் நிறையா பணம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அது காட்டுது. ரெண்டாவது அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த கட்சி கரப்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அது காட்டுது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி கையில் நூற்றுக்கணக்கான கோடி பணம் இப்படி இருக்குன்னா, இவ்வளோ ஈஸியாக அவங்களால இந்த பணத்தை செலவழிக்க முடியுதுன்னா அந்த கட்சி கரப்ஷன் வழியாக நிறையா பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், அவங்களோட வேலை என்ன? மக்கள் சேவை தான். ஸோ இப்போ ஒரு பொலிட்டீஷியனுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி பிரசாந்த் கிஷோருக்கு அவர் இவ்வளோ செலவழிக்க முடியுதுன்னா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸுக்கு அவங்களுக்கு இவ்வளோ செலவழிக்க முடியுதுன்னா, அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் கட்சி ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்கிறாங்கன்னா அவங்க கரப்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இது காட்டுது. ஸோ இப்போ ஒரு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனிஸ்லாம் ஒரு கட்சி உள்ளே கொண்டு வருதுன்னா அதில் பெருசாக பெருமைப்பட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. எங்ககிட்ட பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் இருக்கார் அப்படின்ற மாதிரி பெருமைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, கட்சி கையில் நிறையா பணம் இருக்குது, கட்சி கரப்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் அது முதல்ல காட்டுது. ரெண்டாவது அது காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனி ஒரு கட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேலைகளை செய்கிறதுக்கு அந்த கட்சிக்குள்ள ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டுது. ஸோ அந்த கட்சிக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, புது பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரியான திறமையான ஆட்கள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான கோடி செலவழித்து வெளியே இருந்து இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸை அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? கட்சிக்குள்ள திறமையான ஆட்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை அது தெளிவாக காட்டுது. இப்போ இதுவும் ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பார்த்தோம்னா கையில் நிறைய பணம் வச்சிருக்காங்க, பட் அதை தாண்டி அவங்க கிட்ட எதுவும் இல்லை. இப்போ ஒரு 1000 பேரை கூட்டணும், ஒரு போராட்டம் நடத்தணும், ஒரு கூட்டம் நடத்தணும்னா இந்த கட்சிகளால் இப்போ மக்களை மொபிலைஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா பணத்தை செலவழித்து தான் மக்களை மொபிலைஸ் பண்ணுறாங்க.
டிவியில் நம்ம ஒரு பேசு பொருளாக இருக்கணும், ஒரு நியூஸை ஜென்ரேட் பண்ணணும்னா அதை ஆர்கானிக்காக நியூஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை. அதுக்கும் அவங்க நிறையா பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கணும்னா நியாயமாக நேர்மையாக நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து இவங்களால வாக்குகளை வாங்க முடியல. ஸோ அதுக்கும் பார்த்தோம்னா கோடிக்கணக்காக பணத்தை செலவழித்து தான் அவங்க வாங்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறதுக்கும் இந்த கட்சிகளுக்கு திறமை இல்லை. அதுக்கேற்ற மாதிரியான ஆட்களில் அதுக்கும் அவங்க கோடிக்கணக்காக பணத்தை செலவழித்து பெரிய பெரிய பொலிட்டிக்கல் கன்சல்டிங் குரூப்ஸை வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கட்சிக்குள்ளே பெரிய டேலண்ட்டுகள்லாம் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக காட்டுது. அதுபோக இந்த கட்சிகள்லாம் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னா அது காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கட்சிகளில் பெரிய ஒரு லீடர்ஷிப் வேக்குவம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது. நல்ல ஸ்ட்ராங்கான தலைமை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது. ஏன்னா இப்போ ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடருக்கு அந்த கட்சிக்கு என்ன தேவையில்லை அப்படின்ற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியணும். நமக்கு ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சி நாளைக்கு எங்கே இருக்கணும், அந்த இடத்த எப்படி போய் நம்ம சேரலாம், இன்றைக்கி நம்ம கட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி நம்ம தீர்க்கலாம், மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு என்ன தேவையில்லை, மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, மக்களை எப்படி கவரலாம், எப்படி ஓட்ஸை வாங்கலாம், இந்த விஷயங்கள்லாம் ஒரு தலைவருக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் தலைவர். மக்களை பற்றின நல்ல புரிதல் இருக்கணும், கட்சி தொண்டர்களை பற்றின நல்ல புரிதல் இருக்கணும், கட்சியோட சித்தாந்தம் கொள்கைகள் குறித்த நல்ல புரிதல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும். இதெல்லாம் அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கட்சிக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீமை ஹையர் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு ஒரு கட்சி வெளியேருந்து ஆட்களை உள்ளே கொண்டு வருதுன்னா அந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை, ஒரு ப்ராப்பரான விஷனோட ஒரு லீடர் இல்லை அப்படின்ற விஷயத்தை காட்டுது. ஸோ இப்போ ஒரு கட்சிக்கு ப்ராப்பரான தலைமை இல்லைன்னா அந்த கட்சி பெரிய ஒரு சிக்கலில் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப தூரம் அந்த கட்சினால போக முடியாது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் யூஸ் பண்ணி பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே இந்த லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸை பொறுத்தளவில் எனக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்னன்னா, பெரும்பான்மையான இந்த நிறுவனங்களுக்கு பெருசாக எந்த எத்திக்ஸும் கிடையாது, எந்த நியாய தர்மமும் கிடையாது. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஓட்ஸ் நம்ம வாங்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்க செயல்படுவாங்க. ரீசெண்டாக ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த புக்கை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சிவம் சங்கர் சிங் அப்படின்றவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா, ஹவு டு வின் அன் இந்தியன் எலெக்ஷன். ஸோ இப்போ இந்த புக்கில் இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர், பிஜேபிக்கெலாம் ஒர்க் பண்ண ஒரு ஆள் இவர். ஸோ இப்போ பிஜேபி ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறார். பட் ஒரு காலத்தில் அவர் பிஜேபிக்கு பேக்எண்டில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இந்த புக்கில் அவர் சொல்லுவார், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் என்னென்ன கோல்மால் வேலைகள்லாம் பண்ணுறாங்க, கிரவுண்டில் எப்படி ஃபால்ஸான போலியான நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க, ஆட்கள் அங்கே உள்ள செட்டப் பண்ணி தேவையில்லாத ட்ராமாவை இவங்களே கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஒரு பொலிட்டீஷியனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக, அந்த பொலிட்டீஷியனை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக, வைரல் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பொலிட்டிக்கல் மீடியா கம்பெனிஸ் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் என்னென்ன சேட்டைகள்லாம் கிரவுண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த புக்கில் அழகாக அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கட்சி நல்ல கட்சியாக இருக்குன்னா, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததுன்னா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அதுவே போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம் வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கட்சிகள் ரொம்ப கரப்டாக இருக்காங்க, மக்களுக்கு அவங்க எதுவும் நல்லது பண்ணல, மக்களுக்கு அவங்க மேலே ஏகப்பட்ட கோவங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்காக காசை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீமை உள்ளே கொண்டு வந்து மக்களோட இந்த அதிருப்தியெல்லாம் டைவர்ட் பண்ணுறது, கரப்டாக இருக்கக்கூடிய பொலிட்டீஷியனை ரொம்ப நல்ல ஒரு மாதிரி காட்டுறது, அவர் ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்சி நியாயமாக இருந்ததுன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் ஒரு கட்சி யூஸ் பண்ணதுனாலே அந்த கட்சிக்கிட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் மேலே நிறைய விமர்சனங்கள் வைத்தாலும் அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி எல்லா கட்சிகளுக்கும் தேவை தான். இப்போ எலெக்ஷன்லாம் நடக்குதுன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப டிஜிட்டலாக மாறிடுச்சு. எலெக்ஷனை ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணணுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமுக்கான தேவையும் இருக்குது. அந்த விஷயத்தை கட்சி இன்டர்னலாக பண்ணணும்.
இப்படி வெளியே போய் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, வெளியே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கட்சி என்ன பண்ணணும்னா அவங்களே உள்ள அவங்க கட்சிக்காரங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது, மீடியா ஸ்ட்ராட்டஜி போடுறது, இந்த விஷயங்களெல்லாம் கட்சி இன்டர்னலாக பண்ணும். அதுக்கேற்ற ஆட்களை நீங்கள் டெவலப் பண்ணணும், அதுக்கேற்ற ஆட்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாமல் வெளியே இருந்து ஆட்களை ஈஸியாக கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. அது கரெக்டான விஷயமா இருக்காது. இனி நம்ம அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ டிவிகே கட்சியை பொறுத்தளவில், விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனிக்கான தேவை எங்கிருந்து வருது, ஏன் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனி தேவைப்படுது அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னா, பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க, அவங்க நிறையா பணத்தை செலவழித்து பெரிய பொலிட்டிக்கல் கன்சல்டிங் குரூப்ஸை, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸை அவங்க உள்ளே கொண்டு வராங்க, அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ டிவிகேவை எடுத்துக்கிட்டோம்னா, டிவிகேக்கு பெரிய லெவலில் கிரவுண்டில் அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல. இப்போ மற்ற பெரிய கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரசியல் செயல்பாடுகள்னு நிறையா விஷயம் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும், ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள், இந்த பொலிட்டிக்கல் டைரக்ஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கட்சியோட டைரக்ஷனை கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இப்போ டிவிகேவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களோட அரசியல் செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு 4-5 அரசியல் செயல்பாடுகளை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்று கட்சி மாநாடு, 2வது பரந்தூர் வந்தார், அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ டிவிகே கட்சியை பார்த்தோம்னா ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று. 2வது அந்த கட்சிக்கு பெரிய பார்ட்டி ஹைரார்க்கியும் கிடையாது, பெரிய பார்ட்டி அப்பாரட்டஸும் கிடையாது. ஸோ இப்போ தான் அதையே அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் ஏன் தேவைப்படுறாரு, ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனி ஏன் தேவைப்படுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சீமான் அவர்கள் விஜயை விமர்சித்ததுக்கப்புறம் டிவிகே கட்சிக்காரங்க சீமான் அவர்களை விமர்சிக்கிறாங்க. ஸோ கட்சி நிர்வாகிகள்லாம் இப்போ சீமான் அவர்களை ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாங்க. இது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ டிவிகே கட்சியோட தலைவர் அட்டாக் பண்ணாங்கன்னா நேச்சுரலாக கட்சி நிர்வாகிகள் சீமான் அட்டாக் பண்ணுறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. சாதாரண ஒரு நேச்சுரலான விஷயம்தான் அது. பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க விமர்சிக்கக்கூடிய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது சரியான அரசியல் புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. குறிப்பாக இப்போ டிவிகே கட்சியோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் திரள் நிதி மூலமாக சம்பாதிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசுகிற டோன்லேயே நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, திரள் நிதி அப்படின்றது ஏதோ ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த விஷயத்தை திமுக ஆதரவாளர்களும் ரெகுலராக அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திரள் நிதி அப்படின்றதே ஏதோ ரொம்ப கேவலமான கான்செப்ட் மாதிரி, அது மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க அதை ரொம்ப சீப்பாக அந்த விஷயத்தை டீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை முன்னாடி கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் செஞ்சாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அவங்கெல்லாம் உண்டியல் குலுக்கிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் உண்டியில் வச்சு அவங்க குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேலி பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தளவில் நல்ல ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட இருந்து தான் பணத்தை பெறணும். ஸோ இப்போ அரசியல் கட்சியோட வேலை என்ன, மக்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி இருக்குது. ஸோ மக்களால் உருவாக்கப்பட்டது தான் ஒரு அரசியல் கட்சி. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து அந்த கட்சியை நடத்துறதுக்கு தேவையான அந்த நிதியை மொபிலைஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. நியாயமாக ஒரு கட்சி அப்படி தான் நடக்கணும். ஒரு கட்சி பெரிய முதலாளிகள்கிட்ட போய் காசு வாங்குறது தப்பு, ஒரு கட்சி ஊழல் மூலமாக நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது தப்பு. பட் மக்கள்கிட்ட போய் மக்களோட ஆதரவை பெற்று அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் அந்த பணத்தை தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க. ஏன்னா மக்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது, நீங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படும் போது மக்கள் உங்களை கேள்விக்கு உட்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் திரள் நிதி அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ திரள் நிதி மூலமாக வரக்கூடிய பணத்தை சீமானவர்கள் தவறாக செலவு பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக யார் அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ, எந்த மக்கள் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அவங்களே கொஸ்டின் பண்ணுவாங்க. கொஸ்டின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீமான் தவறாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு டெமோக்ரஸி ஒர்க் ஆகணும். ஸோ
திரள் நிதி அப்படின்றது மோசமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு கட்சி, ஒரு அமைப்பு மக்களோட கனெக்டாக இருக்கணும். மக்கள்கிட்ட இருந்து தான் அவங்க ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணணும். அது நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தலில் டெபாசிட்டை இழக்கிறதையே ஒரு வியூகமாக வச்சு நாம் தமிழர் கட்சி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தேர்தல் குறித்த, எலெக்ஷன் குறித்த அவங்களோட பார்வை வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ எலெக்ஷனை இவ்வளவு சுருக்கி பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. எலெக்ஷன் அப்படின்றது என்ன? இப்போ என்கிட்ட அதிகார பலம் இல்லாமல் இருக்கலாம், பணபலம் இல்லாமல் இருக்கலாம், பட் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் நான் களத்தில் இறங்கி நான் கண்டெஸ்ட் பண்ணணும் எலெக்ஷனில். மேபி எனக்கு 100 ஓட்டு தான் கிடைக்கும், மேபி எனக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு ஜனநாயகத்தில் அது என்னோட கடமை. ஸோ எனக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசை இருந்தால் நான் கண்டிப்பாக இறங்கி கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு கம்மியான ஓட்ஸ் கிடைக்கும்போது உடனே உனக்கு டெபாசிட் கூட வாங்க முடியல, ஸோ டெபாசிட்டை வாங்காமல் இருக்கிறது தான் உன்னோட வியூகமாக நீங்கள் என்னை கேலி பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதுவும் நீங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஈரோடு பை எலெக்ஷன்ஸை பாய்காட் பண்ணுறீங்க, விக்கிரவாண்டியில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணல, இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் பை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி டெபாசிட்டை நீங்கள் வாங்கிட்டு இந்த விஷயத்தை பேசினா கூட புரிஞ்சுக்க முடியுது. நீங்களே எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறீங்க, எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணல, எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுற இன்னொரு பார்ட்டியை இலக்காரமாக நீங்கள் டெபாசிட் கூட வாங்க முடியலன்னு கேலி பண்ணுறீங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலெக்ஷன்ஸை இவ்வளவு குறுகிய ஒரு பார்வையோட இவங்க அணுகிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மூணாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மைக்கில் எதையாவது வளர்றதே சீமான் வாடிக்கையாக வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப குறுகிய பார்வையோட ஒரு இஷ்யூவை அணுகிறாங்க. முக்கியமான ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நேரோ மைண்டடாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மேபி உங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம், முட்டாள்தனமாகவும் உங்களுக்கு தெரியலாம். அதெல்லாம் உங்களோட உரிமை, நீங்கள் எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை வந்து அணுகலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தலைவர் எப்போவுமே மக்களோட ஒரு கம்யூனிகேஷனோட இருக்கணும், மக்களோட ஒரு கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கான்டாக்ட் எப்படி ஏற்படுதுன்னா ப்ரெஸ் வழியாக தான் ஏற்படுது. ஸோ நீங்கள் பத்திரிகையாளர்களை ரெகுலராக சந்திக்கும் போது தான் நீங்கள் மக்களோட ஒரு கனெக்ஷனை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இப்போ ஒரு தலைவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லணும். அப்போ தான் மக்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றதே தெரியும். நீங்கள் யார், உங்களோட அரசியல் இலக்கு என்ன, நிலைப்பாடு என்ன, இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு அப்போ தான் தெரியும். உங்களை பற்றின புரிதல் அப்போ தான் மக்களுக்கு ஏற்படும். ஸோ பத்திரிகையாளர்களை ஒரு தலைவர் சந்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சீமானவர்கள் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல, சரியாக அவர் பேசலாம்னா அது செகண்டரி. ஸோ நீங்கள் அப்படி அவர் சரியாக பேசலாம்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒழுங்கு பண்ணுங்கள், ப்ரெஸ்ஸை சந்திங்க, அங்கே உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இந்த இடத்துல சீமான் பேசுகிறது தப்பு, அவர் இந்த இடத்துல வளரி இருக்காரு, ஸோ அந்த இடத்துல அவர் வேறு மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும், நாங்கள் இந்த இடத்துல கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். பட் நீங்கள் பிரச்சனை என்னென்னா, விஜய் அவர்கள் இன்னும் ப்ரெஸ்ஸையே சந்திக்கல. கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவர் கட்சி ஏன் ஆரம்பிக்கிறாரு? சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஊழல் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சரியில்லை, அதனால தான் நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெகுலராக நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்ல, ப்ரெஸ்ஸை சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை மக்கள்கிட்ட சொல்லணும்ல, ஏன் அதை இன்னும் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ மக்களோட ஏன் நீங்கள் என்கேஜ் ஆக மாட்டேங்கிறீங்க, ப்ரெஸ்ஸோட ஏன் என்கேஜ் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசக்கூடிய இன்னொரு தலைவரை மைக் முன்னாடி ஏதாவது உளறதையே வாடிக்கையாக வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவில் இதோட நம்ம முடிச்சுப்போம். முக்கியமான ஏம் என்னென்னா, நம்ம பொலிட்டிக்கல் கன்சல்டிங் கம்பெனிஸை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.